வர சொன்னீங்களா சார்? பதட்டப்படாதீங்க, ரிலாக்ஸ், உட்காருங்க. பரவாயில்ல, சொல்லுங்கள் சார். அவங்க கோமாலேருந்து வெளியே வந்துட்டாங்க. உயிருக்கு எந்த ஆபத்தும் இல்லை. ஷி வில் லிவ் ஹர் லைஃப். ஆனால் ஷி கம்ப்ளீட்லி லாஸ்ட் ஹர் மெமரி. அவங்க பழசெல்லாம் மறந்துட்டாங்க. அவங்க அப்பா யார், அம்மா யார், தான் யாருங்கிறது கூட தெரியாது. இப்போ நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதான் அவங்களோட கடந்த காலம். என்ன சொல்லணுங்கிறத நீங்கள் தான் முடிவெடுக்கணும். டாக்டர், பேஷண்ட் ரொம்ப அழுது அடம் பிடிக்கிறாங்க. எனக்கு வேலையெல்லாம் தெரியுது. எனக்கு எவ்வளவு தெரியுது. யாருங்க நீங்க? சொல்லுங்க. எனக்கு நீங்க என்ன வேணுங்க? எனக்கு நீங்க என்ன வேணுங்க? யாருங்க நீங்க? ப்ளீஸ் சொல்லுங்க. யாருங்க நீங்க? எனக்கு நீங்க என்ன வேணுங்க? அண்ணம்மா, ஒரு நேசமேகம் உயர்த்தீண்டும் நேரம் நான் மெதுவாய் கரைய, இவள் பாச பார்வையனில் வாழும் போது நான் அழகாய் கொலைய, ஓயாமலே கூத்தாடுது வேர்காலிலும் பூக்குது. உயிர் நதி கலங்குதே, உணர்வெல்லாம் அதிர்ந்ததே, இறைவா இறைவா அனல் சுடர் உறையுதே, அகமெல்லாம் இறையுதே, இதுதான் உறவா? உயிர் நதி கலங்குதே, உணர்வெல்லாம் அதிர்ந்ததே, இறைவா இறைவா அனல் சுடர் உறையுதே, அகம் எல்லாம் இறையுதே, இதுதான் உறவா? உயிர் நதி கலங்குதே, உணர்வெல்லாம் அதிர்ந்ததே, இறைவா இறைவா அனல் சுடர் உறையுதே, அகம் எல்லாம் இறையுதே, இதுதான் உறவா? ரிப்போர்ட்ஸ் ஆர் குட். டயட் ஜாக்கிரதையாக பார்த்துக்குங்க. நன்றி சார். ரெகுலராக செக்கப்புக்கு வந்துடுங்க. சரிங்க சார். ஓகே டாக்டர். ஹலோ. தமிழ் என் உருவானா, என் உயிரானா. அவள் சந்தோஷம் என் சந்தோஷமாச்சு, அவள் சோகம் என் சோகமாச்சு, அவள் பகை என் பகையாச்சு. பகையாளிங்க ஒவ்வொருத்தனையா சாய்க்க ஆரம்பிச்சு. ஊசர் எடுக்கிற வெறி ஒரு பக்கம், ஊசருக்கு ஊசரான தங்கச்சி ஒரு பக்கம். நான் வீசுகிற ஆயுதமோ இல்லை என் மேலே வீசப்படுற ஆயுதமோ என் தமிழ் மேலே பட்டுடக்கூடாதுன்னு அவன் என் கூட இருக்கிறது சேஃப்லன்னு நான் தவிச்சுக்கிட்டு இருந்த நேரத்தில் உன் அண்ணன் என் தங்கச்சியை கட்டிக்கிறேன்னு அவன் கண்ணில் உண்மை தெரிஞ்சது. தமிழுக்கு அப்பா அம்மா கொல்லப்பட்டதும் கடந்த கால சோகமோ தெரியாது, தெரியக்கூடாது. நான் செய்கிற கொலைகளுக்கும் என் தங்கச்சிக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. என்ன வேண்டி அவள் வாழ்க்கை அழிச்சிடாத, இந்த கல்யாணத்தை நிறுத்திடாத. உறவால வர அன்பு எவ்வளவு பெருசோ அதே அளவு அன்பால வர உறவும் பெருசுதான். கவலைப்படாதீங்க. உங்க மனசுக்கு நீங்க நினைச்ச மாதிரி நம்ம தமிழுக்கு கல்யாணம் நடக்கும். நடந்த அட்டாக்ல ஒருத்தன் மட்டும் தான் உயிரோட இருக்கான். 100% அந்த கில்லரை பார்த்துருப்பான். His condition is highly critical. He is unconscious. His survival rate is only 7%. 24 hours அப்புறம் தான் எதுவுமே சொல்ல முடியும்.
இவன் பொழைக்கணும். இவன் ஒருத்தனை பார்த்துருக்கான். அவனை பத்தின டீட்டெயில்ஸ் சொல்ல. இது 2 உயிர் சம்பந்தப்பட்ட விஷயம் சார். ஒன்னு அவன் உயிர், இன்னொன்னு உன் உயிர். கல்யாண வேலையை வச்சுட்டு காலேஜ் கூட்டிட்டு போறேங்கிறியப்பா. இன்னும் 2 நாள் எக்ஸாம் முடிஞ்சிடும். தங்கச்சியோட கனவு. சும்மா இருக்காத. சரிம்மா. தம்பி, உங்க தங்கச்சியை காலேஜ் கூட்டிட்டு போங்க. சரிங்க. இதேதான் இந்த சப்போட்டா பழ கண்ணுல இன்னும் கொஞ்சம் சல்பேட்டாவை ஏத்தி, ஐயோ அவகிட்ட இருந்து என்ன காப்பாத்துக்கன்னு ஒரு அலறலையும், கணேசன் என் கையோ பிடிச்சி இழுக்கிறான்னு ஒரு கதறலையும் காத்துல பறக்க விட்டேனா அவன் கதை முடிஞ்சிடும். கல்யாணம் நின்னுடும். நாம ஜெயிச்சிடலாம். இது நம்ம பிளான்லயே இல்லையே. ஏன் பிளான் இருக்கு? ஆசம். அப்ப சம்பவம் ஸ்ட்ராங் ஆயிரும். இப்ப டபுள் ஸ்ட்ராங் ஆயிரும். ஐயோ என்ன காப்பாத்துங்க. என்ன மானபங்க பண்ணு. யாரு? ஐயோ நான் ரேப் பண்றோம். எங்க? ஐயோ என்ன ஐயோ கற்பழிக்கிறோம். மூணு ஒண்ணுதான் லூசு. ஐயோ ஐயோ அடே காம கொடூரா. அஞ்சரிக்குள்ள வண்டி. என் பொண்ணோட வாழ்க்கையில விளையாண்டு பார்த்தாம இப்ப இந்த பொண்ணோட ரவிக்கையில விளையாடுறியா? உன்னை என்ன மாட்டேன். 5 வருஷம் காலம் குதிக்கமா. வாடா. எங்க அத்தையோட உதடு அசைவை வச்சு அவங்க ஹோல்சேல கெட்ட வார்த்தை பேசியிருப்பாங்கன்ற நீ கேட்ச் பண்ணியிருப்ப. இந்த ஆவேச தாக்குதலும் ஆபாச பேச்சுகளும் எனக்கு எந்த ஒரு வலியை ஏற்படுத்தல. எதுக்கு நிர்வஸ் ஆப்பு? ஐ லவ் God. சுவாமி சார், அப்ப ஸ்வேதா மேடம் நீங்களும் அடங்கிற வயசுல நான் அவங்க கிட்ட அசிஸ்டண்டா சேர்ந்தது காரணம் அவங்க வழக்காடுற வேகம் இல்ல, வழுவழுப்பான தேகம். சாமி சார்